Hi guys, welcome back to Vijay Nimu channel. Use your headphones for better experience. டிங்கர்பெல்லோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஸ்ப்ரிங் சீசன்லயும் செகண்ட் பார்ட் ஆட்டம் சீசன்லயும் நடந்தது இல்லையா? இந்த பார்ட்டோட கதை மொத்தமும் சம்மர் சீசன்ல நடக்குது. அதுவும் பிக்ஸி ஹாலோல இல்ல, முழுக்க முழுக்க நம்ம உலகத்துல நடக்குது. ஃபேரிஸ்ங்கிறவங்க கற்பனை இல்ல, உண்மையிலேயே அவங்க இருக்காங்கன்னு முழுசா நம்புற ஒரு சின்ன பொண்ணு தான் லிசி. எதிர்பாராத விதமா டிங்கர்பெல்லும் ஒரு நாள் அந்த சின்ன பொண்ணை சந்திக்கிறா. மத்த ஃபேரிஸ்லாம் டிங்கர்பெல்லுக்கு ஆபத்துன்னு நினைச்சு அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்தோட விதிக்கதை. மத்தபடி ஸ்டோரி லைனும் சரி, கிராபிக்ஸும் சரி வழக்கம் போல ரொம்ப அழகா பண்ணிருப்பாங்க. பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது விஜய் நிமோ சேனல், உலக சினிமா நம்ம தமிழ்ல. இந்த ஃபேரிஸ்ங்கிறவங்க உண்மை இல்ல, கட்டுக்கதைன்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க நம்ம பாக்குறதும் கேட்கறதும் தொட்டு உணர்றதும் மட்டும்தான் உலகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு சிலர் அவங்களுடைய அடிமனசோட ஆழத்துல இருந்து முழு நம்பிக்கையோட இந்த ஃபேரிஸ் இருக்காங்கன்னு முழுசா நம்புறாங்க. ஆனா இது வரைக்கும் மனுஷங்க ஃபேரிய மீட் பண்ணதே இல்லை. இந்த சம்மர்ல அது மாறப்போகுது. சோ வழக்கம் போல இந்த முறை ஃபேரிஸ் எல்லாரும் நம்ம உலகத்துல சம்மர் சீசனை உருவாக்க வந்திருக்காங்க. Bees are droning by, only the beginning. The season comes round once more. Well, what are we waiting for? Race it down. Hi, the sparrows in the Hi guys. summer's just begun. There it is, Tink. Fairy camp. Oh, the winter's just begun. Come on, Tink. Let's go inside. Inside? இந்த முறை ஃபேரிஸ் எல்லாரும் சம்மர் சீசன் முழுக்க நம்ம உலகத்துல தான் இருக்க போறாங்க. அது வரைக்கும் மனுஷங்க பார்வையில இருந்து மறைஞ்சிருக்கிறதுக்காக ஒரு மரத்தடியில ஃபேரிஸுக்கே ஒரு கேம்ப் உருவாக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட பிக்ஸி ஹாலோல நடக்கிற எல்லா வேலைகளுமே கொஞ்சமா இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. டிங்கர்பெல் அவ திறமையால உருவாக்குன நிறைய மிஷினரிஸை வச்சுதான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. டெரன்ஸும் அவன் கொண்டு வந்த பிக்ஸி டஸ்ட்டை இந்த கேம்ப்ல கொடுத்துட்டு அடுத்த கேம்புக்கு டெலிவரி பண்றதுக்காக கிளம்புறா. ரொம்பவும் போர் அடிக்கிறதுனால டிங்கர்பெல் கேம்ப்ல இருந்து வெளியில போகலாம் பாக்குறா. விடியா அங்க வந்து பக்கத்துலதான் மனுஷங்க வாழறாங்க. நீ வெளியில எங்கேயும் போகவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்றா. ஆனா இவளும் பக்கத்துல மனுஷங்க இருக்காங்களான்னு சந்தோஷப்படுறா. டிங்கர்பெல் சாதாரணமாவே எப்பவும் ஏதாவது ஒரு பிரச்சனையில மாட்டிப்பாங்கறதுனால எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தயவு செஞ்சு மனுஷங்க கண்ணில் மட்டும் மாட்டிடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சில்வர் மிஸ் காத்துல வர்ற வித்தியாசமான வாசனையை வச்சு இங்க புயல் அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றா. சூரியன் இவ்வளவு பிரகாசமா இருக்கு, புயலா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்கவே ஃபேரிஸ் எல்லாருமே மறைஞ்சுக்கிறாங்க. ஆனா டிங்கர்பெல் அது என்னன்னு ஆர்வமா எட்டி பாக்குறா. பார்த்தா அது மனுஷங்க பயன்படுத்துற ஒரு வண்டியோட சத்தம் தான். ஒரு வண்டி தானா போறத பார்த்ததும் ஆர்வத்துல டிங்கர்பெல் பின்னாடியே வந்துடுறா. சோ இவ தான் எலிசபெத், செல்லம்மா லிசி. ஸ்கூல் முடிஞ்சு இப்ப சம்மர் வெக்கேஷன் விட்டுருக்கிறதுனால கிராமத்துல இருக்கிற அவளோட பண்ண வீட்டுக்கு வந்திருக்கா. லிசிக்கு இந்த இடமும் இந்த வீடும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. விடியா அங்க வந்து டிங்கர்பெல் நீ இங்க என்ன பண்றன்னு கேக்குறா. டிங்கர்பெல் ரொம்பவும் ஆர்வமாவும் ஆச்சரியமாவும் இந்த வண்டி யாருமே இழுத்துட்டு போகாம தானாவே வருது. அப்படின்னா இதோட மெக்கானிசம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அநேகமா இந்த செயின் தான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கணும். இது எதுக்கு வச்சிருக்காங்க, அது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு அந்த வண்டியில இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸையும் பார்த்துட்டு இருக்கா. கார் பேட்டரியில இருந்து வர்ற ஸ்பார்க்க வச்சு இதுதான் இந்த மொத்த விஷயத்துக்கும் தேவையான பவரை கொடுக்குதுன்னு புரிஞ்சுக்கிறா. இது எதுக்கு வச்சிருக்காங்கன்னு ஒரு லிவரை திருப்ப வண்டியில இருந்து தண்ணி ஊத்துது. விடியா மொத்தமா நினைச்சிடுறா. மறுபடியும் லிசி வர சத்தம் கேட்கவே ரெண்டு பேரும் போய் மறைஞ்சுக்கிறாங்க. அப்பா அந்த இடத்துக்கு பெயிண்ட் மேல கூட்டிக்கிட்டு அந்த பட்டாம்பூச்சி பறந்து வருது. அப்பா இந்த பட்டாம்பூச்சி பார்க்க ரொம்பவும் அழகா இருக்கு. இது என்ன வெரைட்டின்னு கேக்குறா. இது கண்டிப்பா அப்பச்சூரா ஐரிஸ் வகை தான், ஆனா அதோட சிறகுகள் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அப்பா ஃபேரிஸ் தான் இந்த பட்டர்ஃபிளைக்கு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் ஃபேரிஸை பத்தின கதையெல்லாம் முட்டாள்தனமானதுன்னு சொல்லுவாங்க. சோ லிசியோட அப்பா ஒரு ஆராய்ச்சியாளர். நாளைக்கு நைட்டு மியூசியம்ல ஒரு இன்டர்வியூ கொடுக்க போறாரு. அது சம்பந்தப்பட்ட சில வேலைகளை முடிக்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்காரு. கவலைப்படாத லிசி, ஒன்ன பாத்துக்க பாட்டி வருவாங்க, நான் ஒரே நாள்லயே திரும்பி வந்துடுறேன்னு சொல்றாரு. அவர் போனதுக்கு அப்புறம் டிங்கர்பெல் லிசிய ஃபாலோ பண்ணி போலான்னு சொல்றா. ஆனா விடியாவோட ரெக்கைகள் ஈரமா இருக்கு, அவளால இப்ப பறக்க முடியாது. சோ வேற வழியில விடியா இப்ப நடந்துதான் போயாகணும். டிங்கர்பெல் சரி நான் கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தொணத்தொன்னு எதையாவது பேசிக்கிட்டே வரா. விடியாவுக்கு அவ பேசுற விஷயங்கள் எதுவுமே சுத்தமா பிடிக்கல. இன்னொரு பக்கம் லிசிய காட்டுறாங்க. அவ ஃபேரிஸ் இருக்கிறது உண்மை நம்புறா. சோ ஃபேரிஸுக்காகவே அவங்க தங்குற மாதிரி சின்னதா அவளுக்கு கிடைச்ச பொருட்களை வச்சு அழகா ஒரு வீடு மாதிரி செஞ்சிருக்கா. ஃபேரிஸ் வெல்கம்னு வீட்டு முன்னாடி ஒரு சைன் போர்டு வச்சிருக்கா.
ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டேன்னு எடுத்துட்டு வரதுக்காக போயிருக்கா. ஃபேரிஸுக்கு வழி காட்டுறதுக்காக லிசி சில பட்டன்ஸை லைனா போட்டு வச்சிருக்கா. டிங்கர் பெல் அதை பார்த்துட்டு இது பார்க்க நல்லா இருக்கு, நம்ம இதை கேம்புக்கு எடுத்துட்டு போகணும், கண்டிப்பா யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப லிசி ரெடி பண்ணி வச்ச அந்த வீட்டை பாக்குறாங்க. விடியா பயந்துடுறா. ஆனா டிங்கர் பெல் ரொம்ப ஆசையா போறா. மனுஷங்க வீட்டுக்குள்ள நம்ம போக கூடாதுன்னு விடியா பயப்படுறா. மனுஷங்க வீடு பெருசா இருக்கும், ஆனா இது சின்னதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஃபேரிஸ்க்குன்னு எழுதி இருக்கு. சோ இது நமக்கு தான் சொல்லி டிங்கர் பெல் தைரியமா உள்ள போறா. Perfectly safe. ரொம்ப நேரம் ஆயிட்டதுனால விடியாவோட கைகள்ல ஈரம் காஞ்சிருது. உள்ள போன டிங்கர் பெல்ல விளையாட்டுத்தனமா பயமுறுத்துறதுக்காக விடியா அந்த வீட்டோட கதவு மூடிடுறா. ஆனா இவ பெருசா பயப்படவே இல்ல. கிளாக்ல இருந்த மெக்கானிசத்தை ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. வெளியில லிசி திரும்பி வந்துட்டு இருக்கா. பயந்து போன விடியா அந்த கதவை திறக்க முயற்சி பண்றா. ஆனா அது ஸ்ட்ரக் ஆகி மாட்டேங்குது, திறக்கவே முடியல. விடியா போய் மறைஞ்சுக்கிறா. உள்ள இருந்து டிங்கர் பெல் அந்த கதவை திறக்க முயற்சி பண்ணும்போது வாசல்ல இருந்து பெல்லுல இருந்து சத்தம் வருது. சோ உள்ள என்ன இருக்குன்னு லிசி எட்டி பார்க்க டிங்கர் பெல் பயந்துடுறா. லிசிக்கு ஒரு ஃபேரிய பார்த்ததும் ஆச்சரியமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. முதல் தடவையா ஒரு ஃபேரிய பார்த்ததுனால லிசி அதை அப்பா கிட்ட காட்டுறதுக்காக வீட்டோட தூக்கிட்டு போயிடுறா. அப்பா இத பாருங்க, அப்பா இத பாருங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. ஆனா அவரு, நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன், எனக்கு ஒரு ஸ்பெசிமன் கிடைச்சிருக்கு, இந்த பட்டர்ஃபிளை தான் நாளைக்கு மியூசியம்ல காட்ட போறேன்னு சொல்லி ஏற்கனவே இவங்க பார்த்த அந்த பட்டர்ஃபிளைய ஒரு கண்ணாடி பாட்டில போட்டு வச்சிருக்காரு. விஷயம் என்னன்னா லிசியோட அப்பா பட்டாம்பூச்சிகளை பத்தின ஆராய்ச்சி தான் பண்ணிட்டு இருக்காரு. விதவிதமான நிறைய பட்டாம்பூச்சிகளை பதப்படுத்தி வச்சிருக்காரு. அறிவியல் சமூகத்தை சேர்ந்தவங்க எதுவா இருந்தாலும் ப்ரூஃப் இருந்தா தான் நம்புவாங்க. நான் இந்த பட்டாம்பூச்சை நாளைக்கு லண்டனுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்றாரு. இதையெல்லாம் பார்த்து பயந்து போன லிசி ஃபேரிய பார்த்தா கண்டிப்பா இவரு சும்மா விட மாட்டாருன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒண்ணு இல்லப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. லிசி வீட்ல ஒரு பூனையும் இருக்கு, இவதான் வளர்த்துட்டு இருக்கா. Where have you gone? லிசி அந்த பூனை கிட்ட இருந்து டிங்கர் பெல்லை காப்பாத்துறதுக்காக அவளை எதாச்சும் ஒரு கூண்டுக்குள்ள அனுப்பிச்சிடறா. Don't worry, little fairy. அந்த பூனையை விட்டுட்டு வர்றதுக்காக வெளியிலயும் போயிடுறா. இந்த கேப்ல டிங்கர் பெல் அந்த கூண்டை திறக்க ரொம்ப முயற்சி பண்றா. ஆனா அவளால அது முடியல. கேம்புக்கு திரும்பி வந்த விடியா நடந்த விஷயங்களையும் டிங்கர் பெல்ல மனுஷங்க புடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றா. சோ உடனடியா டிங்கர் பெல்ல காப்பாத்தணும்னு எல்லாரும் கிளம்புறாங்க. ஆனா வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கு. சோ பறந்து போக முடியாது. வயல் முழுக்க தண்ணி நிரம்பி இருக்கு, அதனால நடந்தும் போக முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் கிளாங்கும் பாபுலும் சேர்ந்து நம்ம ஒரு போட்டை உருவாக்கலாம்னு சொல்றாங்க. This one goes there. That one goes there, right? Oh, Ow. What are you talking about? போட்டு ரெடியானதும் மத்தவங்க எல்லாரும் நம்பிக்கையா இருக்காங்க. ஆனா விடியாவுக்கு மட்டும் ஏதோ பயமாவே இருக்கு. இந்த பக்கம் மறுபடியும் அவளை காட்டுறாங்க. லிசி ரூமுக்கு திரும்பி வரா. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, நான் ரொம்ப நல்ல பொண்ணு, உன் ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்கு, நீ பார்க்க ரொம்ப குட்டியா இருக்க, உன் முடி சாஃப்டா இருக்கும்ல, உனக்கு பசிக்குதா, அப்படி இப்படின்னு சில விஷயங்களை பேசினதுக்கு அப்புறம் தான் அவளை அடைச்சு வச்சிருக்கோங்கிறதே லிசிக்கு புரியுது. அதுக்கப்புறம் தான் திறந்து விடுறா. வெளியில வந்ததும் பயந்திருந்த டிங்கர் பெல் விட்டா போதுன்னு இங்கேயும் அங்கேயும் பறந்துட்டு இருக்கா. ஏய் கொஞ்சம் இரு, என்ன பார்த்து பயப்படாத, நான் ஒண்ணு பண்ண மாட்டேன், நான் ஃப்ரெண்டா இருக்க தான் ட்ரை பண்றேன். நான் 3 வயசுல இருந்தே ஃபேரிஸ் எல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு கற்பனை பண்ணி நிறைய வரைஞ்சு வச்சிருக்கேன். நீயே பாரு, இங்க இருக்கிற எல்லாமே நான் வரைஞ்சதுதான். பட்டாம்பூச்சிக்கெல்லாம் நீங்க தான் பெயிண்ட் பண்றீங்கல்ல. இவதான் வாட்டர் ஃபேரி, பார்க்க ப்ளூ கலர்ல இருப்பா. அப்புறம் ஃபேரிஸ்லாம் எங்களை பார்த்தா நாங்க கேட்கிற 3 ஆசை நிறைவேற்றுவாங்க, அப்படி இப்படி இவன் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கா. ஏய் லிசி கொஞ்சம் இரு, நீ சொன்னதுல கொஞ்சம் உண்மை இருக்கு, ஆனா இதெல்லாம் உண்மை இல்ல. இப்படி டிங்கர் பெல் பேசினாலும் லிசிக்கு வெறும் பெல் சவுண்டு மட்டும்தான் கேக்குது. அப்புறம் ஃபேரிஸ்க்காகவே நான் ஒரு வீடு ரெடி பண்ணிருக்கேன், ஆனா கொஞ்சம் உடஞ்சிருக்கு. இவ தான் டிங்கர் ஃபேரியாச்சே, அந்த வீட்டோட கதவை சரி பண்றா. நீ நல்லா டிங்கரிங் பண்றன்னு லிசி சொல்ல, இவ அதுதான் என்னோட பேருன்னு சைகையிலே சொல்றா. oh, Tinkerbell? My name's Lizzie. லிசியும் அவளோட பேரை சொல்றா. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஏதோ பேச்சு சத்தம் கேட்டது, யார் கூட பேசிட்டு இருக்கேன்னு அப்பா உள்ள வராரு. என் ஃபேரி டிராயிங்ஸ் கூடன்னு இவ சமாளிக்கிறா. லிசி நான் சின்ன வயசா இருக்கும்போது ஃபீல்டுல இறங்கி நிறைய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி நானே சில ஜேர்னலை உருவாக்குனேன். சயின்ஸுக்கு எப்பவுமே ப்ரூஃப் தேவை. அப்பா நம்ம கண்ணுக்கு தெரியலங்கிறதுக்காக சில விஷயம் இல்லைன்னு ஆயிடாது. ஃபேரிஸ் இருக்கிறது உண்மை. இந்த ஃபேரிஸ் எல்லாம் ஒரு கட்டுக்கதை. உனக்கு ஒரு எம்டி புக்கை கொடுக்குற, நீ ரொம்ப டேலண்ட் ஆனவ, இதுல நீயே சொந்தமா ஒரு ஜேர்னலை உருவாக்கு.
வெளியில மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால வீட்டுல அங்கங்க ஒழுக ஆரம்பிச்சிருக்கு. லிசி உன்னையும் உன்னுடைய கலெக்ஷனையும் பார்த்தது சந்தோஷம். ஆனா நான் இப்ப போயாகணும். லிசிக்கு டிங்கர் பெல் கூடவே இருக்கணும்னு மனசளவுல ஆசை இருந்தாலும் அவ போகணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஜன்னலை திறந்து விடுறா. ஆனா வெளியில மழை பெய்யறதுனால டிங்கர் பெல்லால இப்ப பறந்து போக முடியாது. அப்படின்னா மழை நிக்கிற வரைக்குமாவது நீ என் கூட இருக்கலாமேன்னு லிசி கேக்குறா. டிங்கர் பெல்லும் சரின்னு ஒத்துக்கிறா. இன்னொரு பக்கம் இவங்களை காட்டுறாங்க அடிக்கிற மழையில ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்காங்க. இதுல நமக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கே, டிங்கர் பெல் இந்நேரம் என்னெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறாளோன்னு ஃபீலிங் வேற. ஆனா டிங்கர் பெல் இந்த பக்கம் ரொம்ப ஜாலியா இருக்கா. அவளோட சைஸ்லயே ஒரு பொம்மை வீடும் இருக்கு, அதுக்குள்ள மனுஷங்க யூஸ் பண்ற நிறைய பொருட்களும் இருக்கு. டிங்கர் பெல் அந்த வீட்டை சுத்தி பார்க்கும் போது நீங்களும் இந்த மாதிரி வீட்டுல தான் இருப்பீங்களா, உங்களுக்கு சாப்பிடலாம் என்ன பிடிக்கும், உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு லிசி கேள்வி மேல கேள்வியா கேட்டுக்கிட்டே இருக்கா. இதனால டிங்கர் பெல் அவ சொல்ல போற எல்லா டீடைல்ஸையும் லிசியோட அப்பா கொடுத்த ஜேர்னல்ல நோட் பண்ண சொல்றா. ஓகே, உன் ஃபேவரட் கலர் என்ன? ஓ, கிரீன் கலர் தான் எனக்கும் ஃபேவரட். ஃபேரிஸ்லாம் எப்படி பிறக்குறீங்கன்னு இவ கேக்குற கேள்விக்கு டிங்கர் பெல் சொல்ற எந்த விஷயமும் இவளுக்கு புரியவே இல்லை. வெறும் பெல் சவுண்டா தான் கேக்குது. இதனால டிங்கர் பெல் இவ கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் அவளுடைய ஆக்ஷன்லயே பதில் சொல்றா. ஒரு குழந்தையுடைய முதல் சிரிப்புல தான் ஒரு ஃபேரி உருவாகுதுன்னு புரிய வைக்கிறா. இப்படி டிங்கர் பெல் சொல்ற எல்லா விஷயங்களையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா லிசி அந்த ஜேர்னல்ல நோட் பண்றா. இப்ப மறுபடியும் இவங்களை காட்டுறாங்க. இவங்க போற வழியில இருக்கிற வாய்க்கால கொஞ்சம் உடைஞ்சிருக்கு. ஃபேரிஸ் எல்லாரும் சின்னதா இருக்கிறதுனால இவங்களுக்கு அது ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருக்கு. அதுல மாட்டினா இவங்க எல்லாருக்குமே பிரச்சனைதா. சில்வர் மிஸ்ட் அவளோட வாட்டர் பவரை யூஸ் பண்ணி ஹெல்ப் பண்றா. சோ எல்லாருமே எதுவும் ஆகாம தப்பிச்சிடுறாங்க. Who's alive? Not me. Oh, sorry. இப்ப இவங்க வயலுக்கு நடுவுல இருக்கிறதுனால எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எங்க இருக்காங்க, எந்த பக்கம் போகணும்னு எதுவுமே புரியல. நல்ல வேலையா விடியா கீழே கிடக்குற அந்த பட்டன்ஸை பாத்துறா. இப்ப மறுபடியும் இவங்களை காட்டுறாங்க. டிங்கர் பெல் இந்த பருவகால மாற்றங்களை ஃபேரிஸான நீங்க தான் உருவாக்குறீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. பூமி சூரியனை சுத்தி வர்றதுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அப்பாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். பிக்ஸி ஹாலோ இந்த மாதிரி தானே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் மறுபடியும் பார்த்ததும் டிங்கர் பெல் ஒரு நிமிஷம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. சின்ன பொண்ணா இருந்தாலும் இதை புரிஞ்சுக்கிட்ட லிசி, மழை இப்ப நின்னுடுச்சு, நீ போய் உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு சொல்றா. டிங்கர் பெல் கிளம்புறதுக்காக இவளோட கேப்பையே கொடையாவும் கொடுத்து அனுப்புறா. இருந்தாலும் அவளை பிரிய போறதை நினைச்சு அழவும் செய்யறா. அதே மாதிரியே டிங்கர் பெல்லுக்கும் லிசியை பிரிஞ்சு போக வருத்தமா தான் இருக்கு. நான் உன்னை எப்பவும் மறக்கவே மாட்டேன் லிசி. லிசி அவங்க அப்பா கிட்ட பேசுற சத்தம் கேட்கவே டிங்கர் பெல் திரும்பி வந்து பாக்குறா. லிசி அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா நீங்க சொன்ன மாதிரியே நானும் ஒரு ஃபீல்ட் சேனல் ரெடி பண்ணிருக்கேன், நீங்க இதை கண்டிப்பா பார்க்கணும், உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு ரொம்ப ஆசையா சொல்லிட்டு இருக்கா. ஆனா வீடு முழுக்க அங்கங்க ஒழுகிட்டு இருக்கிறதுனால இவர் அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருக்காரு. லிசி சொல்றத சரியா காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாரு. எனக்கு இப்ப டைம் இல்ல செல்லம், நான் அப்புறமா பாக்குறேன்னு சொல்லிடுறாரு. நீங்க எப்பவுமே இப்படிதான் சொல்லுவீங்கன்னு லிசி வருத்தப்பட்டுக்கிட்டே போயிடுறா. நடந்த விஷயங்களை பார்த்த டிங்கர் பெல்லுக்கு திரும்பி போக மனசே இல்ல. மறுபடியும் லிசி கிட்டே வந்துடுறா. லிசி நடந்த விஷயத்த சொன்னதும் கவலைப்படாத, இந்த விஷயத்த நான் சரி பண்றேன்னு சொல்றா. இப்ப மறுபடியும் இவங்களை காட்டுறாங்க. விடியா பக்கத்துல இருக்கிற அந்த ரோட தேடி வந்தா ரோடு முழுக்க தண்ணி தேங்கி போய் இப்போ ஒரு ஆறு மாதிரி இருக்கு. இது ஆழம் இல்ல, நடந்தே தாண்டி போயிடலான்னு எல்லாரும் வந்துடுறாங்க. ரொசேட்டா மட்டும் சேத்துல எல்லாம் நான் வர மாட்டேன் மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஓகே ஓகே நான் வரேன். அப்ப எதேச்சியா விடியா மட்டும் சேத்துக்குள்ள நல்லா மாட்டிக்கிறா. அவளால வெளியிலே வர முடியும். என்னை பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஏதாவது கொண்டு வாங்கன்னு சொல்ல இவனுங்க ரெண்டு பேரும் உடனே கிளம்பிடுறானுங்க. மத்தவங்களாம் அவளை வெளியில இழுக்க ட்ரை பண்றாங்க. சரியா அந்த நேரம் பார்த்து அங்க ஒரு வண்டி வருது. இந்த தடவை லைட் ஃபேரியான இரிடேஸா தான் அவளோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி யாருக்கும் எதுவும் ஆகாம தடுக்கிறா. டிரைவர் வண்டியை விட்டு கீழே இறங்கி என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்ணும்போது இவங்க எல்லாரும் அவரோட ஷூ லேஸை பிடிச்சிக்கிறாங்க. சோ அவர் காலத்துக்கும் போது விடியா வெளியில வந்துடுறா. நாங்க வந்துட்டோம்.
இப்ப மறுபடியும் இவங்களை காட்டுறாங்க. லிசியாவை வச்சிருந்த மத்த பொம்மைங்க கூடவே டிங்கர் பெல்லையும் உட்கார வச்சு டீ பார்ட்டி கேம் விளையாடிட்டு இருக்கா. ரொம்பவும் டயர்டா இருக்கவே அப்படியே தூங்கிடுறா. Good night, Lizzie. வெளியில பார்த்தா அப்பா வீடு ஒழுகுற பிரச்சனையை தான் இன்னமும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்பவும் கஷ்டப்படுறாரு. அதனாலதான் இவரால லிசி கிட்டையும் பேச முடியல. டிங்கர் பெல்லுக்கு இந்த எல்லா விஷயமும் புரியுது. ஆனா நம்மால் தான் ஒரு டிங்கர் ஃபேரியாச்சு. இந்த வீடு ஒழுகுற பிரச்சனையை அவளே சரி பண்றா. எல்லா வேலையும் முடிச்சுட்டு திரும்பி போகும்போது பாட்டில்ல அடைச்சு வச்சிருக்கிற அந்த பட்டாம்பூச்சியை பாக்குறா. அதை திறந்து விட்டுறா. விடிஞ்சதுக்கு அப்புறம் லிசியை எழுப்பி நீ இப்பவும் அப்பா கிட்ட போய் பேசலான்னு சொல்றா. அதுக்குள்ள அப்பாவே ரூமுக்கு வந்துடுறாரு. வெளியில மழை இன்னமும் பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா வீட்டுல எங்கேயுமே ஒழுகல. எல்லாமே எப்படி தானா சரியாச்சுன்னு இவரு ஆச்சரியமா பேசிட்டு இருக்காரு. சோ அதையெல்லாம் சரி பண்ணது நம்ம டிங்கர் பெல் தாங்கிற விஷயத்த லிசியும் புரிஞ்சுக்கிறா. இருந்தாலும் இப்போ உன் ஜேர்னல் அவர்கிட்ட காட்டுன்னு டிங்கர் பெல் சொல்றது இவளுக்கு புரியவே இல்லை. சரிப்பா நீங்க போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறா. ஓ இதுக்காக தான் வீடு ஒழுகிறத நீ சரி பண்ணியா? சோ லிசி ரொம்பவே ஆசையா அந்த ஜேர்னல் எடுத்துக்கிட்டு அப்பா கிட்ட போறா. ஆனா அப்பாவோ அவர் அடைச்சு வச்சிருந்த அந்த பட்டாம்பூச்சியை இன்னைக்கு மியூசியம்ல சப்மிட் பண்ண போறதா சொல்லியிருந்தாரு. இப்ப அது காணாம போயிட்டதுனால ரொம்பவும் டென்ஷனா இருக்காரு. நீதானே அதை திறந்து விட்டான்னு லிசியை கேட்கிறாரு. டிங்கர் பெல் அதை நான் தான் செஞ்சேன்னு லிசி கிட்ட சொல்றா. சோ விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட லிசி அப்பா நான் அதை திறக்கலன்னு அப்பா கிட்ட சொல்றா. வீட்டுல நம்ம 2 பேர் தான் இருக்கோம். நான் அதை திறக்கல அப்பனா கண்டிப்பா நீ தான் திறந்திருப்பன்னு லிசி அவரு நம்பவே மாட்டேங்கிறாரு. அவ பொய் சொல்றதா நினைக்கிறாரு. மரியாதையா உண்மையை சொல்லுன்னு சொல்றாரு. அப்பா நான் உண்மையை தான் சொல்றேன், நீங்க தான் நம்ப மாட்டேங்கிறீங்கன்னு இவ சொல்றா. இதனால அப்பா லிசியை திட்டி அனுப்பிச்சிடுறாரு. இந்த பக்கம் இவங்களை காட்டுறாங்க. இந்நேரம் டிங்கர் பெல் நம்ம கூட இருந்தா ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. இப்ப பாருங்க ரொம்ப அமைதியா இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. அவ கோவப்படும் போது அவன் முகம் செவக்கலன்னு ரொசேட் அவங்க கிண்டல் பண்றா. அவ ரொம்பவும் திறமையானவ, எப்படி மாட்டினானே தெரியலேன்னு பேசிட்டு இருக்காங்க. இதனால மனசு கேட்காத விடியா அவ மாட்டிக்கிட்டதுக்கு நான் தான் காரணம். அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த கதவை சாத்தினா. ஆனா அது ஸ்டக் ஆயிடுச்சு. இப்ப நம்ம எல்லாருமே பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இது எல்லாமே என்னோட தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்றா. ஆனா இதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அவகிட்ட கோவப்படவே இல்லை. டிங்கர் பெல் சாதாரணமாவே ஏதாவது பிரச்சனையில எப்பவும் மாட்டிக்கிட்டு தான் இருப்பா. நீ கவலைப்படாத, அவளை கண்டுபிடிச்சிடலான்னு அவளையே சமாதானப்படுத்துறாங்க. அதே நேரம் ஒரு வழியா இவங்க எல்லாரும் லிசி வீட்டுக்கு பக்கத்திலேயே வந்துட்டாங்க. நான் என்ன சொன்னாலும் அப்பா நம்ப மாட்டேங்கிறாருன்னு லிசி ஃபீல் பண்றா. இது ஏன் தப்புதான்னு டிங்கர் பெல் சாரி கேட்கறா. நானும் ஒரு ஃபேரியா இருந்திருக்கலாம். விலங்குகளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு பூக்களை பூக்க வச்சுக்கிட்டு நானும் பறந்துகிட்டே இருந்திருப்பேன். அது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும்னு ஃபீல் பண்ணி பேசுறா. அவ்வளவுதானே, பறக்க வச்சிருவோன்னு டிங்கர் பெல் ஒரு ஐடியா பண்றா. டிங்கர் பெல் இவனோட பிக்சி டஸ்ட அவ மேல போட்டு லிசியவே பறக்க வைக்கிறா. ஆரம்பத்துல லிசி தடுமாறு, எப்படி பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு அவளுக்கு சொல்லியும் கொடுக்குறா. சரி கவனமா கேளுங்க. டிங்கர் பெல் மாடியில இருக்க ரூம்ல இருக்கா. அந்த சின்ன பொண்ணு அவளை ஒரு கூண்டுல அடைச்சு வச்சிருக்கா. இதே வீட்டுல இன்னொருத்தரும் இருக்காரு. அவருக்கு ரக்க இருக்கிறவங்கள பார்த்தாலே பிடிக்காது. அந்த ரக்கையிலேயே பின்னு குத்தி ஷோகேஸ் பண்ணிடுவாரு. அப்புறம் ஒரு பூனையும் இருக்கு. என்ன பூனையா? கிளாங்க் தவறி விழுந்ததுனால அவன் மேல இருந்த எல்லா பிக்சி டஸ்டும் கப்பன் சாசல்ல விழுந்துருது. ஸோ அங்க இருந்த எல்லாமே பறக்க ஆரம்பிச்சிருது. அதையே ஒரு பாலமா யூஸ் பண்ணி இவங்க எல்லாரும் அந்த இடத்தை கிராஸ் பண்ண பாக்குறாங்க. தொடர்ந்து சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கவே என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்காக அப்பா எழுந்து வராரு. நல்ல வேலையா பக்கத்துல ஒரு கேட்னிப் செடியை பாக்குறாங்க. அதை எடுத்துக்கிறாங்க. மத்தவங்க எல்லாரும் இந்த பூனையை சமாளிக்க விடியாவை மட்டும் டிங்கர் பெல்ல பார்க்க போக சொல்றாங்க. அதே நேரம் அப்பா லிசியோட ரூமுக்கு வந்து என்னாச்சு, ஏன் ஒரே சத்தமா இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காரு. இவ பறக்கிறத நிறுத்த முடியாம ஒண்ணு இல்லப்பான்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கா. அப்பா ரூம்குள்ள வந்து ஏன் பொருளெல்லாம் இறஞ்சி கிடக்குது, ஏன் ஒரே சத்தமா இருக்கு, உன் கால்தானே எப்படி சீலிங்க்கு போச்சு, இந்த தடவையாவது உண்மையை சொல்லுன்னு கேக்குறாரு. நான் உண்மையை சொல்வேன், ஆனா நீங்க தான் நம்ப மாட்டீங்க. சொல்லு கேக்குறேன். அப்பா நான் பறந்துகிட்டு இருந்தேன். ஒரு ஃபேரி தான் எனக்கு பறக்க கத்து கொடுத்தது. என்னால அதை ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லி இவ ரெடி பண்ணி வச்ச அந்த ஜேர்னல் எடுத்து காட்டுறா. எலிசபெத் நீ இதையா பண்ணிக்கிட்டு இருந்த? ஜேர்னல்ல உண்மையான ஃபேக்ட்ஸ் எழுதணும், உன்னுடைய கற்பனையே இல்ல. அப்பா நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், நீங்க ஏன் என்ன நம்ப மாட்டீங்க? நான் உண்மையை மட்டும்தான் நம்புவேன்னு சொல்லிட்டு அப்பா எலிசபெத் வரைஞ்சு வச்ச எல்லாத்தையும் குப்பையில போடுறாரு.
இத பார்த்த நம்மால பயங்கரமா கடுப்பாയി வெளியில வந்து அவரை கண்ணா பின்னாடி திட்டுறான். அவருக்கு வெறும் பெல் சவுண்ட் தான் கேக்குது. நான் சொன்னேன்லப்பா, ஃபேரிஸ் எல்லாம் உண்மைதான். முதல் முறையா ஒரு ஃபேரியை பார்த்ததுனால இது என்ன வெரைட்டியா இருக்கும்னு சயின்டிபிக்கலா சில டீடைல்ஸ் அவருக்குள்ளேயே பேசிக்கிட்டு டிங்கர் பெல்லை அடைச்சு வைக்கிறதுக்காக ஒரு பாட்டில் எடுக்கிறாரு. சரியா அந்த நேரம் இதை பார்த்த விடியா டிங்கர் பெல்லை காப்பாத்திட்டு இவ மாட்டேன். மியூசியம்ல இருக்கிறவங்க 9 மணி வரைக்கும் தான் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. நான் இந்த ஃபேரியை உடனே கொண்டு போறேன்னு சொல்லி அப்பா உடனே அங்க இருந்து கிளம்புறாங்க. சாரி டிங்கர் பெல், என் அப்பா உன் ஃப்ரெண்டை தூக்கிட்டு போயிட்டாரு. அதே நேரம் இவங்க எல்லாரும் அந்த கேட்டையே கண்ட்ரோல் பண்ணி தப்பிச்சிடுறாங்க. டிங்கர் பெல் நடந்த விஷயத்த வேகமா சொல்லி நம்ம இப்ப விடியாவை காப்பாத்தணும்னு சொல்றா. என்னது மறுபடியுமா? ஆனா வெளியில இன்னமும் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இவங்களால பறக்க முடியாது. சோ இவங்க எல்லாரோட பிக்சி டஸ்டையும் லிசிக்கு கொடுத்து அவளை பறக்க வைக்கிறாங்க. சும்மா ரூம்ல பறக்கிறதுனா ஓகே, ஆனா லண்டன் வரைக்கும் பறந்து போகணும்னா எனக்கு பயமா இருக்குன்னு லிசி சொல்றா. கவலைப்படாத, நாங்க கூடவே இருக்கோம்னு டிங்கர் பெல் சொல்றா. காத்து மழை அதிகமா இருக்கிறதுனால இவன் பறக்க முடியாம தடுமாறு. டிங்கர் பெல் மேகங்களுக்கு மேல பறந்து போக சொல்றான். அந்த இடம் பார்க்க ரொம்பவும் அழகா இருக்கு. லிசி ரொம்ப சந்தோஷமா பறந்து போயிருக்கா. டிங்கர் பெல் அப்ப ரொம்ப வேகமா போறாரு. என்னால முடியல, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு டிங்கர் பெல் தனியா பறக்க ஆரம்பிச்சிடறான். Tinker Bell, no! படத்தோட ஆரம்பத்துல வண்டியோட ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஏற்கனவே பார்த்தது. கரெக்டா வண்டியோட பேட்டரி பவர் எடுத்துறான். வண்டியும் ஆஃப் ஆயிடுது. இவர் ஓடியே மியூசியம்க்கு வந்துடுறாரு. லிசியோட குரல் கேட்கவே உள்ள போகாம நின்னுறாரு. லிசி பறந்து வரதை பார்த்து ரொம்பவும் ஆச்சரியப்படுறாரு. இதை அவரால் முழுசா நம்பவே முடியல. லிசி, நீ எப்படி பறக்கிற எனக்கு புரியல. அப்ப இதுல புரிஞ்சுக்க ஒண்ணும் இல்ல, நீங்க நம்பினா போதும். லிசி, என்ன மன்னிச்சிரு. இப்ப நான் உன்னை நம்புறேன். இனி எப்பவும் சந்தேகப்பட மாட்டேன். நம்ம வீட்டுக்கு போலாமா? எப்படி? This is a tea party after all. How about a cup for me? மறுநாள் லிசி அப்பா கூடவே எல்லா ஃபேரிஸும் சேர்ந்து டீ பார்ட்டி கேம் விளையாடிட்டு இருக்காங்க. ஃபேரிஸ் எல்லாரும் மனுஷங்க சாப்பாட்டை டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஒரு ட்ரெயின் போற சத்தம் கேக்குது. டிங்கர் பெல் என்னன்னு எட்டி பாக்குறா. தயவு செஞ்சு அந்த பக்கமே போயிடாதுன்னு விடியா சொல்றா. அப்பா இப்ப லிசிய முழுசா புரிஞ்சுக்கிட்டாரு. அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. ஹே டிங், இதையும் நீதான் சரி பண்ண போல இருக்கு. பருவகால மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபேரிஸுக்குமே தனித்தனி டேலண்ட் இருக்கு. ஆனா எல்லா ஃபேரிஸுக்குமே காமனா இருக்கிற டேலண்ட் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கு. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம விஜய் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.